அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் வடிவியல் என்ற தலைப்பில் முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம் வரைதல் என்ற பகுதியில் உள்ள பயிற்சி 4.5 5வது கணக்கை பார்க்க போகிறோம். வாங்க கணக்கை படித்து பார்க்கலாம். PQ = 7 சென்டிமீட்டர், QR = 8 சென்டிமீட்டர் மற்றும் PR = 5 சென்டிமீட்டர் என்ற அளவுகளை கொண்ட முக்கோணம் PQR வரைந்து அதன் குத்துக்கோட்டு மையம் காண்க. இது புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட வினா. முதலாவதாக நாம வினாவில் உள்ள அனைத்து அளவுகளையும் இதே மாதிரி எழுதிக்குவோம். PQ = 7 சென்டிமீட்டர், QR = 8 சென்டிமீட்டர், PR = 5 சென்டிமீட்டர். அடுத்ததாக நாம உதவி படம் வரையணும். உதவி படம் வரைவதற்கு அளவுகள் அவசியம் இல்லை. நாமளா ஒரு குறிப்பிட்ட அளவுகளுக்கு படத்துல காட்டுற மாதிரி புள்ளிகளை வச்சு அளவுகளை பயன்படுத்தி அந்த புள்ளிகளை இணைச்சு முக்கோணத்தை போட்டா போதும். இங்க பாருங்க, இதே மாதிரி புள்ளிகளை இணைச்சிருங்க. இணைச்சு முக்கோணம் போட்டுருவோம். அடுத்ததாக வினாவில் கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை வச்சுக்கிட்டு இங்க இந்த முக்கோணத்துக்கு பேர் வைப்போம். இந்த இடத்துல P, அடுத்ததாக இந்த இடத்துல Q, இந்த இடத்துல என்ன வரும்? R. வெரி குட், ரைட். இப்ப நாம இந்த கணக்குல என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க போறோம். சரி, குத்துக்கோட்டு மையம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குத்துக்கோடு அப்படின்னா என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். குத்துக்கோடு அப்படின்னா என்னன்னா ஒரு முக்கோணத்தின் உச்சியில் இருந்து அதன் எதிர்பக்கத்திற்கு வரையப்படக்கூடிய செங்குத்து கோடு, அதை தான் நாம குத்துக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப ஒரு முக்கோணம் அப்படின்னா ஒவ்வொரு உச்சியில் இருந்தும் நாம அதன் எதிர்பக்கத்திற்கு குத்துக்கோடுகளை வரைய முடியும். அதே மாதிரி இந்த முக்கோணத்துக்கு நாம 3 குத்துக்கோடுகள் வரையலாம். அந்த 3 குத்துக்கோடுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம் ஆகும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, உதவி படத்துல குத்துக்கோடு வரையலாங்களா? இங்க பாருங்க, படத்துல காட்டுற மாதிரி இப்படி ஒரு புள்ளியை வச்சுட்டு அளவுகோலை பயன்படுத்தி இதை அப்படியே இணைச்சிருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு புள்ளியை வச்சு இந்த P-யையும் இதையும் இதே மாதிரி இணைச்சிருங்க. அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு புள்ளியை வச்சு இந்த Q-வையும் இந்த புள்ளியையும் அளவுகோலை பயன்படுத்தி இணைச்சிருங்க. இப்ப பாருங்க, இந்த முக்கோணத்துக்கு நாம 3 குத்துக்கோடுகளையும் வரைஞ்சாச்சு. அந்த 3 குத்துக்கோடுகளும் கண்டிப்பாக ஒரு புள்ளி வழியாகத்தான் செல்லும். அதாவது ஒரே புள்ளியில் வெட்டி கொள்ளும். அந்த புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம். அதுக்கு புள்ளிய வச்சு நாம H அப்படின்னு பேர் கொடுத்துக்குவோம். பிறகு வினாவில் கொடுக்கப்பட்ட அளவுகளான PQ 7 சென்டிமீட்டர், QR 8 சென்டிமீட்டர், இறுதியாக PR 5 சென்டிமீட்டர் என்பதை நாம் எழுதி கொள்ள வேண்டும். இப்ப நாம உண்மை படம் வரைய போறோம். உண்மை படம் வரைகிறதுக்கு முதலாவதாக நாம இந்த முக்கோணத்தின் அடிப்பக்கத்தை தான் வரைய போறோம். அதற்காக இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல புள்ளிய வச்சு P அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்குங்க. அளவுகோலை பயன்படுத்தி 7 சென்டிமீட்டர் தொலைவில் இதே மாதிரி ஒரு புள்ளிய வச்சு Q அப்படின்னு பேர் வச்சு அளவுகோலை பயன்படுத்தி இணைச்சிருங்க. இப்ப நமக்கு 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் கிடைச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த Qல இருந்து இங்க பாருங்க, உதவி படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். Qல இருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் நாம ஒரு வில் வெட்டணும். அப்ப காம்பஸ்ல 8 சென்டிமீட்டர் அளவெடுத்து இந்த Qல இருந்து
படத்துல காட்டுற மாதிரி ஒரு வில்ல வரைஞ்சிக்கங்க. அடுத்து காம்பஸ்ல 5 சென்டிமீட்டர் எடுத்து இந்த Pல இருந்து ஏற்கனவே வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரி வரைஞ்சிருங்க. வெட்டிய இடத்துல புள்ளிய வச்சு R அப்படின்னு பேரு வச்சு இந்த QR அடுத்து இந்த PR இதை இணைச்சிருங்க. நமக்கு தேவையான முக்கோணம் கிடைச்சிருச்சு. இப்ப நாம குத்துக்கோடு வரையணும். குத்துக்கோடு வரைய நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சியில காம்பஸோட ஊசியை வச்சுக்கணும். இந்த காம்பஸோட பென்சில ஓரளவு ஒரு குறிப்பிட்ட அளவு விரிச்சுக்கிட்டு அளவை மாத்தாம எந்த உச்சியில் காம்பஸை வச்சிருக்கோமோ அதன் எதிர்பக்கத்துல 2 இடங்களில் வெட்ட வேண்டும். இப்ப போன படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 2 இடங்கள்ல ஈஸியா வெட்ட முடிஞ்சது. இந்த படத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ல இருந்து இந்த PQங்கிற எதிர்பக்கத்துல ஒரு இடத்துலதான் வெட்ட முடியும். மற்றொரு இடத்துல இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி வில் வெட்டிடலாம். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெளியில வில் போகும். அதற்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த PQ அப்படிங்கிற கோட்டு துண்டை கொஞ்சம் நீட்டி விட்டுக்குமோ. சரிங்களா? பாருங்க, வரையலாம். அளவை மாத்தாம இப்படி ஒரு வில் வெட்டிக்கிறோம். அடுத்து இத நீட்டி விட்டுக்கிறோம். இப்ப அதே அளவுக்கு இங்க பாருங்க, இதே மாதிரி நம்ம வெட்டணும். இந்த வெட்டிய இடத்துல புள்ளிய வைங்க, இங்கேயும் புள்ளிய வைங்க. இப்ப காம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு இந்த புள்ளியிலிருந்து படத்துல காட்டுற மாதிரி ஒரு வில், அடுத்து இந்த புள்ளியிலிருந்து அதை வெட்டுற மாதிரி ஒரு வில், இந்த இரண்டும் வெட்டக்கூடிய இடத்தில் புள்ளிய வச்சு அளவுகோலை பயன்படுத்தி இந்த ஆறில் இருந்து இந்த புள்ளியை இணைச்சிடணும். இப்ப நமக்கு தேவையான ஒரு குத்துக்கோடு கிடைச்சிருச்சு. இப்ப இந்த குத்துக்கோடு பாருங்க, இங்க பாருங்க, இந்த குத்துக்கோடும் அதன் எதிர்பக்கம் இருக்குல்ல, ஆறின் எதிர்பக்கமும் எப்படி இருக்கு பாருங்க, 90 டிகிரியை ஏற்படுத்துது. சரிங்களா? அப்ப ஆறில் இருந்து வரைந்த குத்துக்கோடும் ஆறின் எதிர்பக்கமான PQ என்ற கோட்டு துண்டும் இந்த இடத்துல 90 டிகிரியை ஏற்படுத்துகிறது. சரிங்களா? ரைட். இப்ப இதே மாதிரி நாம இன்னொரு குத்துக்கோடை வரைய போறோம். எங்க இருந்து? இங்க பாருங்க, இந்த Pல இருந்து அதன் எதிர்பக்கமான QRக்கு குத்துக்கோடு வரையணும். வரையலாங்களா? முன்னாடி வரைஞ்ச மாதிரியே இப்ப Pல காம்பஸோட ஊசியை வச்சுக்கிட்டு இந்த பென்சில இந்த QRல 2 இடங்களில் வெட்ட வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு இடம், அளவை மாற்றக்கூடாது, இங்கன ஒரு இடம். இப்ப வெட்டிய இடத்துல புள்ளிய வைங்க, இதே மாதிரி வைங்க, இங்கேயும் வெட்டிய இடத்துல புள்ளிய வைங்க. அடுத்ததாக காம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு அளவை மாத்தாம இதே மாதிரி ஒரு வில், அடுத்து இந்த புள்ளியில இருந்து ஒரு வில். இப்ப இந்த வெட்டிய இடத்துல புள்ளிய வச்சு அளவுகோலை பயன்படுத்தி இந்த Pயையும் இந்த புள்ளியையும் இணைச்சா நமக்கு இதே மாதிரி இன்னொரு குத்துக்கோடு கிடைச்சிரும். இப்ப 2 குத்துக்கோடுகள் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த 2 குத்துக்கோடுகளும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம் H ஆகும். எங்க புள்ளிய வச்சு இதே மாதிரி H அப்படின்னு குறிச்சுக்குவோம். அடுத்ததாக சார் நம்ம இந்த P அப்படிங்கிற உச்சியில இருந்து ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம், R என்ற உச்சியில இருந்து குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இதே மாதிரி தான் இந்த Qல இருந்து குத்துக்கோடு வரையணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. இந்த Qவையும் Hஐயும் இணைச்சு படத்துல காட்டுற மாதிரி கோடு போட்டாவே போதும். அதுதான் நமக்கு தேவையான 3வது குத்துக்கோடு. இப்ப பாருங்க, இந்த 3 குத்துக்கோடுகளும் ஒரே புள்ளியில் வெட்டி கொள்கின்றன. சரியா? நம்ம கணக்கை முழுவதும் போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு எளிமையா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீட்டுல போட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.